أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கம்மா. போனது எதில் விட்டோம்? படிங்க. 39வது சூரா ஜுமர், ஃபர்ஸ்ட் ஆயத்து. 32 சேர்த்து. சரி. யாவரையும் மிகைத்தவனும் ஞானம் மிக்கோனுமாகிய அல்லாவிடம் இருந்தே இவ்வேதம் இறக்கி அருள பெற்றது. இப்பேர் பெற்ற இறைவனிடமிருந்து இந்த குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி அருளினோம். ஆகவே தீனிற்காக அந்தரங்க சுத்தி உடையவராக நீர் அல்லாவை நாபுதுவில் இருப்பீராக. இப்போ அந்த 39:2க்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா? ஆமாக்கா, சொல்லிட்டேன். அதை பார்த்துக்கிறேன். அடுத்தது 3. அறிந்து கொள்வீராக, கலப்பற்ற தீன் அல்லாவுக்கே உரியது. அறிந்து கொள்வீராக, கலப்பற்ற தீன் இஸ்லாம். இஸ்லாத்தில் நீங்கள் நுழைவதற்கு கலப்பற்ற மனசு, அதி தூய்மையான இருதயத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அது அல்லாஹுக்கே உரியது. அந்த தூய்மையான உள்ளம் அல்லாஹுக்கே உரியது. இதிலிருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது என்றால், இந்த தூய்மையான உள்ளம்தான் மஸ்ஜிதுல் ஹராம், அது அல்லாஹுக்கே உரியது. இப்போ கிடைச்ச அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்போ படிக்கும்போது வந்த அர்த்தம், அந்த தூய்மையான கலப்பற்ற உள்ளம்தான் அல்லாஹுக்கே உரியதுன்னு சொன்னோம். இப்போ தயவுசு அல்லாஹ் இப்போ அர்த்தம் அறிவிச்சா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். தூய்மையான உள்ளம், கலப்பற்ற 100% தூய்மையான உள்ளத்தோடு எவன் இருக்கின்றானோ அது அல்லாஹுக்கே உரியது. அந்த இடம், அந்த இது மஸ்ஜிதுல் ஹராம். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, எதுவா இருக்கு மஸ்ஜிதுல் ஹராம், எதுவா இருக்கு சிந்திச்சு பாருங்க. இப்போ உள்ளம்தான் தூய்மையா. திருப்பிங்க முக்கியமா எழுதிருங்கப்பா, மஸ்ஜிதுல் ஹராம்னு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறங்க. இப்போ அல்ல அறிவிச்சதுப்பா, இந்த மாதிரி அல்ல அவங்க சொல்லி கொடுத்தே இருப்பான்பா. மக்களுக்கு சொல்லிடுற இந்த விஷயம் சொல்லிட்டேன். படிங்க. அதை அறிந்து கொள்வீராக, களங்கமற்ற தீன் அல்லாஹ்வுக்கே உரியது. களங்கமற்ற தீன் அல்லாஹுக்கே உரியது. அப்போ தூய்மையான உள்ளத்தில் தான் இந்த தீன் இருக்கு, இஸ்லாம் இருக்கும். அவரைத்தான் அல்லாஹ் இஸ்லாத்துக்குள் நுழைய வைப்பான். தன் நாடியோரை வழி காட்டுவதற்காக இஸ்லாத்தில் நுழைய வைக்கின்றானோ அவர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க, உங்க உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த தீனில் வாழ்வதற்கு, தீனில் இஸ்லாத்தில் வாழ்வதற்கு நீங்க உங்க உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தபடி இன்னும் அவனை அன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எங்களை அல்லாவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை நாபுதுவில் கொள்ளவில்லை. அவங்க சொல்றாங்க, ஏன்பா இந்த விஷயத்த அல்லாஹ் விட்டுட்டு இதை போய் நம்பிக்கிட்டு இதுல ஈடுபாட்டுக்கிறீங்களே என்று கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க எதை நாங்க இபாதத்து பண்றோமோ இது அல்லாஹ் கிட்ட கொண்டு போகும் என்பதற்காக நாங்க வாங்கல, இதுக்காக வாங்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக நாங்க நாங்க எதை நாங்க வழிபாடு செய்கின்றோமோ இது நீங்க சொல்லுகின்ற அல்லாஹின் பக்கம் எங்களை அழைத்து செல்லும் என்பதற்காக தான் நாங்க இதையும் நாங்க வச்சிட்டு இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் எதில் வேறுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான். எந்த விஷயத்தில் வேறுபட்டு மாறுபட்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நாள், அந்த கியாமத் நாள், கேள்வி கேட்கும் நாளில் அல்லாஹ்
அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான். எது சரி எது தவறு என்பதை தீர்ப்பளிப்பான். பொய்யனாக நிராகரித்து கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் வழியில் செலுத்த மாட்டான். இந்த மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு பொய்யின் பக்கம் தன் இறைவன் இவன்தான் என்று கடவுள் இவன்தான் என்று போய் கொண்டிருப்பவனை அல்லாஹ் ஒரு காலம் அவனுடைய வழியில் செலுத்த மாட்டான். அவன் கதை முடிந்த இந்த உலகத்திலேயும் முடிந்தது, மறுமையிலும் நாசமாகிவிட்டான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ள நாடியிருந்தால் அவன் படைத்துள்ளவர்களிலிருந்து தான் விரும்பியவரை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு பிள்ளை வேணும்டா இந்த படைச்சல ஒரு எடுத்திருப்பான். அப்புறம் அவன் பரிசுத்தமானவன், அவனே யாவரையும் அடக்கியாலும் வல்லமை மிக்கோன் ஆகிய ஏகனான அல்லாஹ். அவன் தூய்மையானப்பா. இந்த தூய்மையான இந்த மாதிரி பிள்ளை கணவன் மனைவிலாம் சொல்லாதீங்க, இது அசிங்கமான பேச்சு. தூய்மைக்கு முன்னாலே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. உங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம். அவன் தான் ஆணையும் படிச்சான், பெண்ணையும் படிச்சான், பிள்ளையும் படிச்சான். அவனுக்கு எதுக்குப்பா பிள்ளை அவனுக்கு பிள்ளையும் கொண்டாட்டி இருக்குப்பா அவனுக்கு. அவன் மகா தூய்மையானவன், உயர்ந்தவன், பரிசுத்தமானவன், தன்னை பற்றி அவன் சொல்லுகின்றான். இதெல்லாம் அல்லாஹ் சேர்க்காதீங்கப்பா. நீங்க மனுஷனுக்குள்ள பேசுற பேச்சு மாதிரி உங்க இறைவனை உங்க கூட்ட சேர்த்தாதீங்கப்பா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். வானங்களையும் அவனே பகலின் மீது இரவை சுற்றுகிறான், இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகிறான். வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே அவன் படைத்திருக்கின்றான். உண்மையை கொண்டே படைத்திருக்கிறான் என்ன அர்த்தம்? என்ன தம்பிமார்களே சொல்லுங்க, உண்மையை கொண்டே உண்மைன்னு என்ன? எது உண்மை? அவன் ஒரு உண்மையுமே படைச்சிருக்கிறான், அதை நம்மகிட்ட சொல்றான். என்ன உண்மை இருக்கு? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் வானத்தை ஏற்று பார்க்கல, திரும்பியும் தெரியாது, அண்ணாந்து பார்க்கல, அதை பத்தி நினைச்சே பார்க்கல. இன்னைக்கு பிறந்த இன்னைக்கு வரையும் வானத்தை அண்ணாந்து பார்க்கவில்லை, பூமியும் பார்க்கவில்லை. பார்த்ததெல்லாம் பணம் தான். இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு, சைத்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவன் சொல்றான், உண்மையை கொண்டே நாம் படைத்திருக்கின்றோம் சொல்றான். என்னப்பா உண்மை என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? நீதியும் நேர்மையும். நீதி நேர்மை, அதான் நீதின்னு வாழ்த்து இருக்குது, நேர்மைன்னு வாழ்த்து இருக்குது, உண்மைன்னு வாழ்த்து இருக்குது. நீதின்னு வார்த்தை இருக்குது, நியாயம் நேர்மைன்னு இருக்குது, நேர்மையா நடந்துக்கணும்ப்பா இருக்குது, உண்மைன்னு வார்த்தையும் இருக்குது. உண்மையை கொண்டல்லாமல் அவன் படைக்கவில்லை. வானங்களையும் பூமியையும் உண்மையையும் குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை. உண்மை இங்க சொன்ன சரிதான், தப்பு கிடையாது. அப்ப உண்மைன்னு வார்த்தை இருக்குதுப்பா, நேர்மைன்னு வார்த்தை இருக்குது, நீதின்னு வார்த்தை இருக்குது. சரி, தப்பு கிடையாது, சரிதான். உண்மைன்னு வார்த்தை இருக்குதுப்பா, நிச்சயமாக நடக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுக்கணும். கரெக்ட். நிச்சயமா உண்மை நந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே போகும். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. ஆகவே உண்மை எப்பொழுதும் நிலைத்தே இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். சரியா, நல்ல ஆன்சர் தான். உண்மைக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? உண்மைக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அவன் படைத்த படைப்பதான் சொல்றான், உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை அப்படி சொல்லிட்டு. இந்த வானத்தை நான் தான் படைத்தேன், அது உண்மையை கொண்டே படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி வைத்துக் கொள்வோம். அது வானமில்லை, அது எதுவும் கிடையாது என்று எந்த மனிதனும் சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது சார். சொல்ல முடியும். கண்ணா பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் வானவன் ஊர் உலகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அப்ப அவன் படைச்ச உண்மையாச்சுல இப்போ. ஆமாங்க சார். நீங்க ஆமா சொல்லுங்க. அது பின்ன சிந்திச்சு பாருங்க. சரியான மத்த எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எல்லாத்தையும் கேட்கறேன். இப்போ வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அவன் படைத்த படைப்பை சிந்திச்சு பாருங்க சொல்றேன். இப்போ தண்ணீரை அவன் படைச்சான். உண்மையை கொண்டே அவன் படைச்சவரை உண்மையை கொண்டே அவனை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீருக்கு உருவம் கிடையாது. இந்த தண்ணீருக்கு டேஸ்ட் ருசி கிடையாது. இந்த தண்ணீருடைய நிறம், தண்ணீருடைய நிறம், இந்த 3 விஷயங்களும் அல்லாஹ் சொல்றான். தண்ணீருக்கு உருவம் கிடையாதுப்பா என்று ஒன்னே வச்சுக்குவோம். அது உண்மையா பொய்யா? அப்போ இப்ப உங்க வாயில இருந்து உண்மையை கொண்டல்லாமல் நான் படைக்கவில்லை. நான் படைச்சதெல்லாம் உண்மைதான். உண்மை யாரும் மீற முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு உண்மை உண்மை, பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்படிதான்ப்பா நான் சொல்றேன். வானங்களையும் பூமியும் படைப்பை பற்றி சிந்தித்தால்தான் அந்த படைப்பாளனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வானங்களையும் பூமியையும் பற்றி சிந்திப்பது நாபுதில் இருக்கின்ற படைப்பாளனால் படைக்கப்பட்ட விஷயம். நாபுதில் இருக்கின்றீர்கள். இப்ப நான் சொன்ன 2 விஷயம் உங்க சொல்ல முடியுமா? சரிதானே? ஏத்து பேச முடியல இப்ப நீங்க? புரியுது சார். சரியா சார். இப்போ தண்ணீருக்கு டேஸ்ட் ருசி இருக்குதா இல்லையா? இல்ல சார். சரி, என்னம்மா மத்தவங்க எல்லாம், மத்த மக்கள் என்ன சொல்றீங்க? எத்தனை உட்காந்துருக்கீங்க? மொத்தம் 5 பேரா 6 பேரா? 11 பேர் இருக்கோம். மக்களே 11 பேர் இருக்கிறீங்க. தண்ணீருக்கு டேஸ்ட் ருசி இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். நசீர் தம்பி சொன்னா இல்லைன்னு சொன்னாங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க? இருக்குதா சொல்லுங்க. இருக்குது சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. அவ்வளவுதான். இருக்குது. வானத்துல இருந்து மதுரமான நீரை இறக்கி வைக்கிறோம். சரி, குடிப்பதற்கு மதுரமாக இருக்கிறது. சரி, மதுரம்டா என்ன தம்பி? மதுரம்டா என்ன? மதுரம்னா இந்த டேஸ்ட்னால மனசு குளிர்ச்சி ஆகுது. இப்போ டேஸ்ட்னால மதுரம் அடையுது இல்லையா? ஆமா. அப்ப டேஸ்ட் சொல்லுங்களேன். நான் டேஸ்ட் தானே கேட்டேன். இப்போ பழம், அந்த பழம் ருசி தெரியும். என்ன பழம் சாப்பிட்டு அந்த பழம் ருசி உங்களுக்கு தெரியும். இந்த தண்ணீருடைய ருசி என்னன்னு கேட்டேன். பார்த்தா இப்ப சாதாரணமா வந்து காவிரி தண்ணி, கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த சிறுவாணி தண்ணி, அப்புறம் ஹைதராபாத்ல ஒரு தண்ணி, அந்தந்த ஊர்ல தாமிர பண்ணி அந்த தண்ணி, அந்தந்த ஊர்ல அந்த இயற்கையில படைச்சதுல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆனா டேஸ்ட் அங்க கிடைக்காது. டேஸ்ட் அங்க கிடைக்காது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தண்ணீரும் ஒவ்வொரு இடத்துல உள்ள தண்ணீர் ஒவ்வொரு விதமான இன்பமா இருக்கும். சரியா? மதுரமா இருக்கும். சரியா? நீங்க சொன்ன மாதிரி தண்ணீருக்கு நிறம், நிறம் கலர் இருக்குதா? கிடையாது. நிறம் கிடையாது. மத்த என்ன சொல்றீங்க? மற்ற தண்ணீருக்கு இப்ப அவங்க டேஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி தண்ணி வருது. அது உண்மைதான். அது
இந்த அழகா இருக்கு, இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படி எல்லாம் சொல்றான். நானும் குடிச்சிருக்கேன். சரி குடிச்சு பார்த்து திருவாணி தண்ணியும் குடிச்சிருக்கிறேன், இந்த மெட்ராஸ் தண்ணியும் குடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் குடிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ருசியா இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி, தண்ணீருக்கு கலர் கிடையாது. அது எது இப்போ கடலை பார்த்தா கூட அது வானம் எப்படி இருக்கும், சாம்பல் நிறமா இருந்தா சாம்பல் நிறமா இருக்கும், ப்ளூவா இருந்தா ப்ளூவா இருக்கும். கரெக்ட். அது சூழ்நிலை ஏற்ற மாதிரி கலர் மாறிடும். தண்ணீருக்கு மத்த என்ன சொல்றீங்க? கலர் கிடையாது சார். சரி, தண்ணீருடைய நிறம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? தண்ணீருடைய நிறம் கருப்பு. தண்ணீருடைய நிறம் கருப்பு, பிளாக். நீங்க வெள்ளை லுங்கிய வேஷ்டி எடுத்துக்கணும், வெள்ளத்தை. இந்த தண்ணி வெள்ளை இருக்குது சொன்னீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்துங்க துணியில. அந்த துணி என்ன கலர் ஆகுது? கருப்பு கலர் ஆகுதா? வெள்ளை காட்டுதா? தண்ணி ஊத்துறீங்க, வெள்ளை வேஷ்டி தண்ணி ஊத்துறீங்க, என்ன காட்டுது? எப்படி காட்டுது அது? ஏன்? அப்போ தண்ணீருடைய நிறம் டார்க் கலர். இதுல இருந்து நான் சொல்றேன், தண்ணீருடைய கலர் டார்க் கருப்பு கலர். நல்லா இன்னும் உதாரணம் சொன்னாங்க கேட்டுக்கிறீங்க. வெள்ளை மேகத்தை பாக்குறீங்க, தண்ணீர் சேர 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 அந்த வெள்ளை மேகம் எப்படி ஆகுது? இப்போ உண்மையான உதாரணத்தை கொண்டே உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்க வாயால கருப்புன்னு சொல்லிட்டீங்க. மத்தவங்க என்ன சொல்றீங்க? உதாரணம் சொல்லிட்டேன். சூழ் கொண்ட மேகங்கள் மட்டமாடல பார்க்கும்போது அங்கெல்லாம் மேகம் ஓடி வருது, மேகம் வருது, ஒரு சுழற்சி ஏற்படுது, கருப்பா மாறுது. என்ன கருப்பு? அந்த கருப்பு என்ன? தண்ணீர் ஏற 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 வெள்ளை கருப்பா போய் அப்புறம் தண்ணி கொட்டிக்கிட்டு. ரெண்டு உதாரணம் இப்ப உங்களுக்கு சொன்னேன். தண்ணீருக்கு நிறம் கருப்புன்னு சொன்ன. இப்போ சில பேருக்கு ஸ்கின்ல கருப்பு திட்டு வந்துடும், சரி பார்த்து அலர்ஜி மாதிரி கருப்பா போயிடும். அது என்னன்னு கேட்ட வெள்ளத்தோல்ல கருப்பு தெரியும். அது என்னன்னு சொன்னா கெட்ட நீர், தண்ணீர் அங்க தேங்கி நின்று அந்த கருப்பா தெரியும். அந்த தண்ணீர் நிறம் கருப்புனால அந்த வெள்ளத்தோல்ல கருப்புன்னு தெரியும். இதை வைத்து கொண்டுதான் நான் உங்களை சொல்றேன், தண்ணீரின் நிறம் கருப்பு. எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க கருப்பு, கருநிறம், கருமையான நிறம். என்ன மத்தவங்க புரிஞ்சா போயிலையா? புரிஞ்சு. நான் உதாரணத்தோட சொல்றேன், சும்மா சொல்லல, கண்ணால பார்த்தா கண்ணால பாக்குறதான் சொல்றேன். சரி, அடுத்த இப்போ உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, அவ்வளவு சொன்ன எல்லாம் உண்மை உண்மை உண்மை, வெறும் பேச்சு செயல் கிடையாது. அவ்வளவு உண்மை, உண்மைப்படுத்தக்கூடியதையே நான் பேசியிருக்கிறேன், படைச்சிருக்கிறேன். நீங்க யாரும் பொய்ன்னு சொல்லவே முடியாது என்பதற்காக தான் இவ்வளவுதான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். புரிஞ்சதா? அடுத்த ஆயத்தை படிங்க. அவனே பகலின் மீது இரவை சுற்றுகிறான், இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகிறான். அவனே இரவையும் பகலையும் உண்டாக்குகின்றான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான். இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணி பிரகாரம் நடக்கின்றது. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணின் பிரகாரம் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்கின்றது. சுத்துவதனால்தான் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. அறிந்து கொள்வீராக, அவன் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். 6. அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான், பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகளில் இருந்து 8 ஜோடி ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக
3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான். இப்போ படிச்சீங்க 39 6 காக்கா. இந்த அரபில இதே மாதிரி அரபில் இருக்குது. இப்போ படிச்சாங்கல்ல தமிழ்ல, அதே மாதிரி அரபில போட்டிருக்குது. ஒழுங்கா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. மெதுவா அர்த்தம் இல்லை, யோசிச்சு ஒழுங்கா என்ன போட்டிருக்கு அரபில, இவங்க தமிழ் என்ன எழுதுகிறாங்க, தமிழ்ல போட்டு சரியா மட்டும் அல்லது தப்பு இப்படிமா சொல்லுங்க. ஃபரிதா சொல்லுங்கம்மா, ஒழுங்கா படிங்க, ஒழுங்கையான அர்த்தம் சொல்லுங்க. நப்சுன்னு வருது சார். என்ன போட்டிருக்குது? இது இல்லையோ? சரி, இருக்காங்க காக்கா. பார்த்து சொல்லுங்கம்மா, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா அரபியை படிச்சுமா தமிழை சொல்லுங்க. சைதா கொஞ்சம் நீங்க அரபி பாருங்க சைதா. அவங்க இது கேக்குறாங்க பரதாக்கா, என்ன சொல்றது, அர்த்தம் கேக்குறாங்க, அரபியோட அர்த்தம் கேக்குறாங்க. நான் அரபி படிச்சிருவேன். அரபில என்ன போட்டு கால்நடைகளை 8 ஜோடியாக, அது வரைக்கும் சரியா இருக்கு காக்கா அரபி. இந்த தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான் இருக்கு. அது அரபிதான், கொஞ்சம் புரியல. அதுதான் சொல்லாங்க, அரபி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஃபீ புதூனி உம்மாத்திக்கும் கல்கம் மின் பாதி கல்கின் ஃபீ ஸுலுமாத்தின் ஸலாஸின். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணுமா காக்கா? இல்லம்மா, இதுக்கு மட்டும் தான் கேட்டேன், தெரியல உங்களுக்கு. சரி, அது என்ன சொல்லியிருக்குதுன்னு நீங்க நாளைக்கு அந்த குரூப் மீட்டிங் போடுங்க, கரெக்டா ஒழுங்கா எழுதி போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு மாதிரி கடைசி மட்டும் 8 ஜோடிகள், அதை விட்டு கடைசியா ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களில் வைத்து படைத்தான். அது என்ன 3 இருள்கள்? அதுதான் ஆயத்தம் வேணும். எப்படி படைச்சான்? உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் அப்படின்னு போட்டிருக்குது. இங்க அரபில தமிழ்ல போட்டிருக்குது. ஒன்றன் போன்ற 3 இருள்களில், இன்னைக்கு ஒரு இரவு, நாளைக்கு ஒரு இரவு, அடுத்த நாள் ஒரு சலாச 3 இரவு வைத்து படைத்தான். இதுக்கு மட்டும் அந்த கடைசி லாஸ்ட் 2 லைன்ஸுக்கு மட்டும் அரபியில போட்டதுக்கு மட்டும் நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் என்ன போட்டு சொன்னா போதும், சும்மா இருக்க சிம்பிள் மீனிங் சொன்ன. நீங்க பெருசா இது விளக்க ஞானம் கேட்கல, என்ன சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு அரபி தெரியும், அந்த வார்த்தைக்கு மட்டும் இப்படி போட்டிருக்கு மட்டும் சொன்னா போதும். நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு போஸ்ட் பண்ணுங்க, அதுல நான் பார்த்துக்கிறேன். சரியா? அடுத்த படிங்கம்மா. என்ன நசீர், இது நசீர் நான் கேட்டு எப்படி படைக்கிறான்னு கேட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? நப்சு ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களில் வைத்து உங்களை உருவாக்குகின்றான். இதுதான் முக்கியமான விஷயம். சார், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அரபில நப்சுங்கிற வார்த்தை வருது, மனிதர்களில் இருந்துன்னு வருது. அதுதான் டவுட். அப்படியா? சரி சரி சரி. ஹலக்க மின் நப்சு, மனிதரை சரி, ஒரே மனிதரிலிருந்து படைத்திற்காக நப்சு வருது. சரியா நசீர்? மனிதர் ஒரே மனிதனிலிருந்து ஆதமிலிருந்து படைத்தான், அவருக்கு மனைவி உண்டாக்கினான். சரி, அது வருது. கடைசி விஷயம் மட்டும்தான் அதுக்கு மட்டும் ஒழுங்கான இருக்கு அர்த்தம் சொன்னா போதும். ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களில் வைத்து உங்களை அவன் உருவாக்குகின்றான். அந்த 3 இரவுல என்ன நடக்குது இது எவனுக்கும் தெரியாது. எந்த எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு, ஆம்பளைங்க பெரிய இந்த இது என்ன லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்கல்ல, ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுக்காக தான் கேட்டேன், என்னன்னு ஒழுங்கா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா அதை சொல்லலாம்னு சொல்லி தான் கேட்டேன். பார்த்து சொல்லுங்க. எந்த டாக்டரும் எந்த குமாரனுக்கு பதில் சொல்லவே முடியாது, என்னென்ற விஷயம் தெரியாது. அப்பேற்பட்ட விஷயம் அதில் அடங்கி இருக்கு, வச்சிருக்கிறான். சரி, அடுத்த இதை படிங்கம்மா. அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன், அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரித்தாகும். அவனை தவிர
வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? இப்போ நீங்க நாபுதுல முழுமையாக தியாகம் செய்து அவனை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க வாயிலிருந்து அதே வார்த்தை வரணும், அவனே அல்லா, இதை கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் அல்லா, இவன் தான் என்னுடைய இறைவன் என்று நீங்க சொல்லிப்ப. அல்ல எப்படி சொன்னானோ அதை நாம் ஒவ்வொருத்தரும் மனசை உண்மையா புரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான், இவனை விட்டு யாரும் கிடையாது என்று நீங்களும் நிரூபிச்சு சொல்ல. நல்லா இது அல்ல எதிர்பார்க்கிறவன்ட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு. நான் சொன்னேன் திருப்பி சொல்லாத. புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு உண்மை புரிஞ்ச பிறகு அதே மாதிரி பேச்சு பேசு, வேகமா பேசு. அவனே அல்லா, அவனே அல்லா கண்டுபிடிச்ச பேசு. ஒன்னு சொல்றேன், ஈயாக்கனாவது ஈயாக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சொல்றதுக்காக குரான் தரல, நீங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹ் சொன்னத நீ செயல்படுத்தி காட்டு. சொன்னதை ஓதிட்டு இருக்காத, படிச்சுட்டு இருக்காத, மரணம் பண்ணிட்டு இருக்காத, ராகம் மட்டும் ஓதாத, சொன்னதை செய்ப்பா, செஞ்சு காட்டு என்று அல்லாஹ் கட்டளை. ஈயாக்க நாபுது. உன்னையே உன்னைகள் இருக்காத, என்ன செய்ய, உன்னை என்ன செய்ய போற, நீ என்னைய நான் என்ன சொன்னேனோ செஞ்சு காட்டு. மேல சொன்ன 3 ஆயத்தை உண்மைப்படுத்து. அதான் எதிர்பார்த்துக்கிறேன். கண்டுபிடிச்சு இப்ப ரிசல்ட் சொல்லு. கண்டுபிடிச்சிட்டியா? அவனே அல்லா, அல்லா நீ என்ன சொன்னியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ யாருன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப படிச்ச ஆயத்தை அப்படியே நீங்க அல்லாவுக்கு நிரூபிச்சு பேசி காட்டணும். அல்லாட்ட அல்லாஹ் தான் மட்டும் எதிர்பார்த்துக்கிறான். இந்த மாதிரி ஓதணும், இந்த மாதிரி செயல்படுத்தணும்ல. சாதன விஷயம் கிடையாது, அது சாதன விஷயம் கிடையாது. உண்மையை கொண்டல்லாமல் படைக்கவில்லை. இன்னைக்குதான் உங்க அர்த்தம் சொன்ன உங்களுக்கு, அவங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்க வேற வழி இல்லை. அப்ப ஒவ்வொரு நாள் உண்மையை கொண்டே உண்மை படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்னன்னு பார்க்கல. என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அதை படிச்சு போயிட்டு இருக்கிறீங்க. என்ன உண்மைன்னு எடுத்து படைப்பை ஒன்னு எடுத்து பார்ப்போன்னு பார்த்து அது ஏன் மறக்க முடியாம இருக்குது. சரி, அடுத்த 7. நீங்கள் நிராகரித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன். எனினும் தன் நாபூதுவின் நிராகரிப்பை கொண்டு அவன் திருப்தி கொள்வதில்லை. இந்த நாபுதை எவன் நிராகரிக்கின்றானோ என்று நாம் வாசிக்கணும். நாபுதை எவன் நிராகரிக்கின்றானோ முடியாது, இவனை போய் நான் கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் தேவையில்லையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தது, நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் உங்களை பற்றி அவன் திருப்தி கொள்வான். இப்போ நன்றி செலுத்துவது ஏற்கனவே சொல்லியாச்சு. நன்றி செலுத்துவது என்றால் இந்த குரானை ஓதி அதன்படி நடந்து, குரான் சொல்லியபடி நடந்து, சலாத்தை நிலைநிறுத்தி, ஜக்காத்தையும் யார் கொடுத்து வருகின்றார்களோ இவர்கள் நன்றி செலுத்துபவர்கள் ஆவார்கள். நன்றி செலுத்துவது என்றால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். குரானை முழுமையாக ஓதி புரிந்து அறிந்து செயல்பாடுகளை பற்றி அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டு சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும், ஜக்காத்தையும் கொடுத்து வர வேண்டும். இப்படி யார் செய்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குரான் தனி விஷயம், சலாத் தனி விஷயம். குரான்லிருந்து அல்லாஹ் சலாத்தை எடுத்துட்டான், தனியா பிரிச்சுட்டான். தனி சப்ஜெக்ட் சலாத். அது படிக்கும்போதே புரிஞ்சிருக்கலாம். குரான்ல சலாத் சலாச 100கணக்கான இடத்துல வருது. அந்த குரானை முழுமையா ஓதி அதை பின்பற்றி நடந்து கொண்டு சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ ஜக்காத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ. இப்பொழுது குரானிலிருந்து சலாத்தை தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம், இதை நீங்க செஞ்சு காட்டுன்னு. அது ஒரு விஷயம், அதை நீங்க ஓதி காட்டணும்.
அதான் சொல்றான், இந்த குரானை ஓதி சலாத்தையும் நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ, குரான் சொல்லிருக்கிறோம். அது உங்களுக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு முந்தைய ஒரு ஆயத்து சொன்னேன். குரான் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சலாத்தில் இருந்து ஆயத்து சொன்ன இருக்குதா? எல்லாம் மறந்தாச்சு இல்லையா? 4ல 170 கொஞ்சம் பாருங்க, அதான் பாருங்க, இல்லாட்டி உங்களை பார்த்து சொல்றேன். எல்லாம் சென்னையில வச்சு வந்துட்டு எல்லாம் வச்சு 7ல 170 படிங்க. எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு சலாத்தையும் நிலை நிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். நான் 417 சொல்லிட்டேன்னா 7ல 1 எல்லாம் எழுதிங்கப்பா. குரான் வேறு சலாத் வேறுன்னு தலை போடுங்க. ஆண்டவனே சொல்றான், சலாத்துக்கு இன்னைக்கு வரையும் யாரும் அர்த்தம் சொல்ல முடியாது. சலாத் செஞ்சதும் கிடையாது. செஞ்சது என்ன? சலாத் எஸ்டாப்ளிஷ் சலாத், நிலை நிறுத்தணும். அக்கீமிஸ் சலாத், சலாத்தை நிலை நிறுத்தணும். அது தனிப்பட்ட விஷயம். அது குரானை ஓதி அதன்படி பின் நடக்கணும். குரானை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்றான். அதையும் பிடிச்சுக்கணும். சலாத்தை தனியா செஞ்சு தனி விஷயத்தை செஞ்சு காட்டுனது. புது விஷயங்களை சொல்றேன், ஆனா பழைய விஷயம் தான் உங்களுக்கு புதுசு. எப்படி சொல்றான்னு பாருங்க. வேதத்தை ஓதி சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ, பார்த்துட்டீங்களா? எழுதிருங்க. சலாத் ஒரு தனி விஷயம், குரான் ஓதுவது தனி விஷயம். அதாவது சலாத்தை நிலைநிறுத்துவது ஒரு தனி விஷயம், குரானை ஓதி அதன்படி பின்பற்றி நடப்பது ஒரு விஷயம். எழுதிக்கிட்டு தலைப்பு எழுதிருங்க. அதே மாதிரி இபாதத்து வேறு, சலாத்து வேறு. நாபுது வேறு, சலாத்து வேறு. அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேறு. ஜக்காத் விஷயம் வேறு, சதக்கா விஷயம் வேறு. சதக்கா விஷயம் வேறு, ஜக்காத் விஷயம் வேறு. பார்த்துக்கங்க. இது ஒழுங்கா ஓதி நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் அணுவா பாசி என்ன சொல்றான்னு கேட்டு கேட்டு யோசிச்சு ஓதுனா விளக்கம் வரும். இதுதான் ஓதுற முறை. இந்த மாதிரி இன்னிலையும் ஓதுங்க. எப்படி போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம குரான் என்னன்னு தெரியாது, சலாத்தா அது போயிடுச்சு. அது என்னன்னே தெரியாது. சலாத் முக்கியமான விஷயம். சலாத்துப்பா சாதாரண விஷயம் இல்லப்பா. சலாத்து வச்சுக்கிட்டு தான் பண்ணி அல்லாஹ் நன்றி செலுத்த முடியும். இன்னமா இக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா இன்னல்லாஹு அஸீஸுன் கஃபூர் இன்னல்லஸீன யத்லுன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத் وَأَنْفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً يَرْجُونَ تِجَارَةً لَنْ تَبُورَ لِيُوَفِّيَهُمْ أُجُورَهُمْ وَيَزِيدَهُمْ مِنْ فَضْلِهِ إِنَّهُ غَفُورٌ ஷக்கூர். நன்றி செலுத்துது. நம்பர் என்னமா அது? 35ல 29 30. எல்லாம் எழுதிருங்கம்மா. எல்லாம் எடுத்துங்க சார். 35ல 29 30. இதுல என்ன விஷயம் போட்டு சொல்றான்? இதான் நன்றி செலுத்து முறை. இந்த நன்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்க சந்தோஷம் வாழணும். என்றுமே நஷ்டமடையாத ஒரு வர்த்தகம் வியாபாரத்தை இங்க பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. இந்த உலக செய்த எந்த சம்பாத்தையும் வேண்டாம். இதுல போய் தலையிட வேண்டாம். இது உங்களுக்கு வேண்டாம். இஸ்லாத்து உள்ளவங்களுக்கு வேண்டாம். என்னை நம்ப நான் தர்றேன். படிங்கப்பா.
நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் வேதத்தை ஓதுகிறார்களோ சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ நாம் அவர்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தையே ஆதரவு வைக்கிறார்கள். இப்படியா நடந்து கொள்கின்றார்களோ இந்த உலகத்துல எந்த சம்பாத்தியம் வேண்டாம்ப்பா, எந்த தொழிலும் வேண்டாம்ப்பா, எந்த ஒரு வியாபாரம் வேண்டாம்ப்பா, எவன்டையும் கை கட்டி வேலை செய்ய தேவையில்லப்பா, பணம் வேண்டாம், செல்வம் எதுவும் வேண்டாம்ப்பா, நான் தர்றேன், என்னோட வியாபாரம் பண்ணு, என்றுமே நஷ்டமடையாத வர்த்தகத்தை வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள், உண்மையாக்குகின்றார்கள். என்னிடம் வியாபாரம் பண்ற, உனக்கு எல்லா தேவையும் தர்றேன், உனக்கு தேவை எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்றேன், நீ இது மட்டும் குரானை ஓதி சலாத் எடுத்து போது நான் கவனிச்சுக்கிறேன் உனக்கு. இப்போ அடுத்த ஆயத்து படிங்க. அவர்களுக்குரிய நற்கூலியை அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான், இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான். பாத்தீங்களா, இப்படி செஞ்சீங்கடா உங்களுக்கு வேண்டிய பூர்ணமா தந்துடுறேன், தந்துட்டு என்னுடைய ரஹமத்திலிருந்தும் அதிகமாக தருகின்றேன். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், நன்றியை ஏற்றுக்கொள்பவன். நல்லா புரிஞ்சுங்களா, உங்களை மன்னிச்சிடுறான், நன்றியை ஏற்றுக்கொள்கின்றான். இதுதான் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், இதுதான் அல்லாஹ் நன்றின்னு சொல்றான். குர்ஆனை ஓதி சலாத்தை எடுத்து செலவு செய்து என்றுமே நஷ்டமில்லை வர்த்தகத்தை அடைஞ்சிட்டீங்க. இவர்களுக்கு தன் அருளிலிருந்து பூர்ணமாக கொடுத்து இன்னும் அதிகமாகவும் கொடுக்கின்றான். அவளுக்கு செஞ்ச கூலியை முழுமையாக கொடுத்து விட்டு தன் அருளிலிருந்தும் இன்னும் அதிகமாக கொடுக்கின்றான். நிச்சயமாக மன்னிப்போனும் மிக்க நன்றியை அறிவோனுமாக இருக்கின்றான். இதான்ப்பா நன்றி செலுத்துறது, நன்றி செலுத்துறா இதான்ப்பா நன்றி செலுத்துறது. புரிஞ்சுக்கிறங்க, நன்றி செலுத்துவது எப்படின்னு போட்டு இந்த ஆயத்தை எழுதுகிறது. சரிம்மா, இப்ப அடுத்தபடியா. அன்றியும் சுமக்கிறவன் மற்றொருவன் சுமையை சுமக்க மாட்டான். சரி. பின்னர் நீங்கள் திரும்பி செல்லுதல் உங்களுடைய இறைவனிடமே ஆகும். நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நெஞ்சங்களில் இருப்பதை அவன் நிச்சயமாக நன்கு அறிவான். உங்க நெஞ்சங்கள், உங்க இருதயத்தை என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் அவன் நன்கு அறிவான். ஆகவே உங்கள் நெஞ்சங்களை சீக்கிரம் தூய்மையாகிக் கொள்ளுங்கள். அது என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய மஸ்ஜிதுல் ஹராம். இதுவரை இப்ப நிறுத்திக்கிறோமா? அடுத்த வாரம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ்க்கு பார்ப்போம். அது எல்லாம் ஓதிட்டு வாங்க. அடுத்த வாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.